ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அன்ஸ்வீட்டட் பால்கோவா இருக்கும் பார்த்திங்களா, அதாவது ஸ்வீட்டே இல்லாத பால்கோவா கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து இது மாதிரி குலோப்ஜான் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டென்மித் குக்கிங். அதுக்கு முதல்ல வந்துங்க, அதாவது ஸ்வீட்டே இல்லாத பால்கோவா கடை தனியாக விற்குங்க. நான் வந்து மில்கி மிஸ்ட் எடுத்துருக்கேன். அதில் வந்து இப்போ 200 கிராம் எடுத்துருக்கேங்க. 200 கிராம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு கப்பு, சரிங்களா? அதில் வந்து இப்போ கட்டி இல்லாமல் இது மாதிரி பொடிச்சு விட்டுக்கலாங்க. பொடிச்சு விட்டுட்டு ஒரு 200 கிராம் அந்த கோவாக்கு மைதா மாவு 1/4 கப் சேர்த்திக்கலாம். குக்கிங் சோடா உப்பு இருக்கும் பார்த்திங்களா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அந்த மைதா மாவு, குக்கிங் சோடா, அந்த பால்கோவா அதுவும் வந்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து நீங்கள் மாவு பிணைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா அந்த ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, கரெக்டாக இருக்குங்க. இதில் வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா உள்ளாங்கையிலேயே போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டீங்க அப்படின்னா, இது மாதிரி நல்லா அமுத்தி பிணைஞ்சி விட்டீங்க அப்படின்னா அந்த உருண்டை வந்து கிராக்கே இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்ற பக்கத்தில் வாயில் போட்டால் அப்படியே கரையும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் சாஃப்டாக நல்லா உள்ளாங்கையிலேயே நல்லா இழுத்து பிணைஞ்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சிங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் பிணைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஆயிடுங்க. இப்போ நான் 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிருப்பேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ அதில் மூடி வச்சுக்கலாங்க. இதை மூடி வச்சுட்டு நம்ம குலோப்ஜானுக்கு சர்க்கரை பாவு காய்ச்சணும் பார்த்திங்களா, அதையும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 200 கிராம் தானே அந்த இது எடுத்துருக்கேங்க. அதுக்கு இப்போ 1.25 கப் சர்க்கரை போதுமானதாக இருக்கும். 1.25 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. போட்டு சர்க்கரை கரையிட்டுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. ரொம்ப நேரம் அந்த கம்பி பதம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரே ஒரு அந்த பிசுன்னு ஒட்டு கையை வந்து பிசுன்னு ஒட்டுனா போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாவு ரெடியாக விட்டுங்க. இப்போ இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா அழுத்தி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கிராக்கே இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கிராக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வெடிப்பு வந்துடும் எண்ணெயில் போடுறப்போ. அதனால் இதே மாதிரி பிடிக்கலாம். இப்போ சர்க்கரை பாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்குள்ளே 2 சொட்டு ரோஸ் எசன்ஸ் மட்டும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்திக்கோங்க. இது கூட நீங்கள் வேணால் குங்குமப்பூ கூட சேர்த்திக்கலாம் ரோஸ் எசன்ஸ் பதிலாக. இப்போ இந்தளவுக்கு கை பிசுன்னு ஒட்டு பார்த்திங்களா, அந்தளவுக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோ, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி இப்போ எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இந்த சைஸில் உருண்டை சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சோடா உப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நல்ல புஃப்னு வரும். அதனால் சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொன்று 10 உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அந்த 200 கிராம் அந்த ஸ்வீட்டட் பால்கோவாக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 உருண்டை வந்துச்சுங்க. இப்போ எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோனையுமே நம்ம இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் போட்டுட்டு அப்பப்போ அடிக்கடி கிளறி விட்டே இருங்க. கிளறி விட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா ஈக்குவலாக எல்லா பக்கமாக ஒரே மாதிரி கலராக வரும். இல்லை அப்படின்னா கலர் மாறி வருங்க. வெள்ளை கலரும் கிளறி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கம் ஈக்குவலாக ஒரே கலர் மாதிரி வரும். அவ்வளோதான், சூப்பரான குலோப்ஜான் ரெடிங்க. இப்போ எடுத்துக்கலாம். இந்த கலரில் வந்ததையுமே நம்ம எடுத்துக்கலாங்க. ஜீரா நல்லா ஆறட்டும். ஜீரா ஆறல அப்படின்னா உருண்டையை ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஜீராக்குள்ளே சேர்த்திக்கோங்க. உடனே சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறி போயிடும். ஏதோ ஒன்று ஜீரா சூடாக இருந்து உருண்டை ஆனதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும். ரெண்டுமே சூடாக இருக்கிறப்ப போட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். ஆனால் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா ஒரு மாதிரி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி இருக்காது. அதனால் நல்லா ஆனதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா ஊறி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா புசுன்னு குலோப்ஜான் ரெடி ஆகிடுச்சு. 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதை புதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.